إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் கருணையும் அவனின் இறுதி தூதர் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய பள்ளிக்கு விரைவாக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரொருளால் பெரும் கிருபையினால் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றான முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இல்லை என்றாலும் நம்மை விட்டும் ஒரு வருடம் கடந்து செல்கின்ற பொழுது அடுத்த வருடத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது நம்முள் பல சிந்தனைகள் எழ வேண்டும். அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஆயுட்காலத்தில் ஒரு வருடம் என்னை விட்டும் கடந்து போய்விட்டது. இனி இருக்கக்கூடிய காலங்களில் நான் என்னை செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டும், சரிபடுத்திக் கொள்ள வேண்டும், சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு ஒவ்வொரு புத்தாண்டும் தொடங்குகின்ற பொழுதெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாய்ப்புகளையும் பல்வேறு சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் கொடுக்கத்தான் செய்கின்றார். அப்படி சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது, வாய்ப்புகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை இன்மைக்காகவோ அல்லது மறுமைக்காகவோ பயனுள்ளதாக நாம் ஆக்கிக் கொள்ளணும். ஒன்று உலக ரீதியான பயனுள்ள முயற்சி, அல்லது ஆகிரத்துக்கு உண்டான பயனுள்ள முயற்சி. இந்த ரெண்டில ஏதேனும் ஒன்றில் ஒவ்வொரு மூமின்களும் ஈடுபடணும். ஒரு மனிதன் அதிகமாக எதற்கு முக்கியத்துவத்தை தர வேண்டும்? ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையை விட நிரந்தரமான, அழிவே இல்லாத, பல வகைகளிலும் சிறப்பிற்குரிய அந்த ஆகிரத்துக்காக இந்த உலகத்தில் பல முயற்சிகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்களை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு 60 ஆண்டு காலங்கள், 70 ஆண்டு காலங்கள் அல்லது 80 ஆண்டு காலங்கள் கூட இந்த உலகத்தில் உயிர்வாழ்வார். ஆனால் இவ்வுலக வாழ்க்கையில் அவர் இந்த உலகத்திற்காகவோ அல்லது மறுமைக்காகவோ எந்த விதமான ஒரு நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளாமலே அவருடைய மரணம் வந்துவிடும். அது போன்ற ஒரு நிலை நமக்கெல்லாம் வரக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு மூமினை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்ற பொழுது, கத் அஃபலஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மூமின்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுவார்களே, அப்படிப்பட்ட மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அடுத்ததாக அல்லாஹ் பேசுகிறார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? வல்லதீன ஹும் அனில் லக்வி முரிதூன், வீணான காரியங்களில் அவர்கள் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டார்கள். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை அவர்கள் நல்ல முறையில் தான் பயன்படுத்துவார்களே தவிர, வீணான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு பொழுதை கழிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றி பெற்ற மூமின்களுடைய பட்டியலில் அல்லாஹ் இதை சேர்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு மனிதனை வெறுக்கிறேன், இன்னி லா மக்அது ரஜுல அராஹு ஃபாரிகன் லைஸ ஃபீ ஷைஇ மின் அமலி துன்யா வல ஆகிரா, துன்யாவுடைய எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல், ஆகிரத்துக்கான எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வீணாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனை பார்த்தால் எனக்கு அவ்வளவு கோபம் வருகிறது, அவனை நான் வெறுக்கிறேன் என்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதன் தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களையும் வீணாக்கி விடுகிறானோ, பயன்படுத்தாமல் போய்விடுகிறானோ, அவன் இந்த உலகத்திலும் நஷ்டவாளி, மறுமையிலும் நஷ்டவாளி. அன்பானவர்களே, நாம் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவற்றை சொல்வதற்கும் நல்லவற்றை செய்வதற்கும் உண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்தால் அதை நாம் ஒருபொழுதும் தவற விட்டு கொடுக்கிறார். இது மூமினுடைய பண்பாகவே இருக்கணும். அல்லாஹ் நமக்கு சில சந்தர்ப்பங்களை தருவான், சில வாய்ப்புகளை தருவான். அந்த வாய்ப்புகளை நல்லவற்றை சொல்வதற்கும் நல்லறங்களை செய்வதற்கும் பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தாமல் அந்த நேரங்களையும் காலங்களையும் அவன் வீணாக்கி விட்டான் என்று சொன்னால், நிச்சயமாக அவனை விட இந்த உலகத்தில் வேறு துரதிருஷ்டசாலிகள் யாரும் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன யோசனைக்கு பண்ணணும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத், அந்த நிஅமத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக ஒவ்வொரு மூமினுக்கும் இருக்க வேண்டும். என்ன நல்லது செய்யலாம்,
என்ன நல்லறத்தை மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்ற அந்த சிந்தனை உணர்வோடுதான் மூமின்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் அந்த 5 விஷயங்களை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு 5 விஷயங்கள் தந்திருக்கிறான். இன்னும் 5 விஷயங்கள் உங்களை வந்து அடையும். அது வருவதற்கு முன்னாலே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 விஷயங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5 நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். முதலாவது என்ன? ஷபாபக கபல ஹரமிக். உனக்கு அல்லாஹ் வாலிபம் என்கின்ற பருவத்தை கொடுத்திருக்கிறார். இனி ஒரு பருவத்தினை அடைய போகிறாய். முதுமை என்கின்ற பருவத்தை அடைய போகிறாய். அந்த முதுமை என்ற பருவத்தை அடைவதற்கு முன்னால் வாலிபம் இருக்கிறதே, அந்த வாலிப பருவத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். அன்பானவர்களே, முதுமையில் நமக்கு ஆசைகள் இருக்கும், நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆசை இருக்கும். ஆனால் உடல் ஒத்துழைப்பு தராது, உடலால் செய்ய முடியாது. எனவேதான் நமக்கு ஆரோக்கியம் இருக்கின்ற பொழுது நல்ல பல அமல்களை நாம் செய்துவிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொன்னாங்க, வஸஹத்தக கபல சக்மிக். உனக்கு உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். திடீரென்று உன்னை ஒரு நோய் தாக்கிவிட்டால், நீ படுத்த படுக்கையாக ஆகிவிட்டால் என்ன நிலையாகும்? யோசித்துப்பார். அதனால் வஸஹத்தக கபல சக்மிக், உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். இரண்டாவது உபதேசம். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வகினாக கபல ஃபக்ரிக. உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை நல்வழியில் செலவு செய். வகினாக கபல ஃபக்ரிக. வறுமை என்று ஒரு நாள் வரும். எல்லோரும் ஒரே நிலையில் இருப்பதில்லை. தில்கல் அய்யாம் உதாவிதஹா பைனன் நாஸ். மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் கால சக்கரத்தை சுழற்றிக் கொண்டே இருப்போம். மேல உள்ளவன் கீழே வருவான், கீழே உள்ளவன் மேல போவான். இந்த நிலை இருக்கும். அல்லாஹ் உனக்கு இப்பொழுது பொருள் செல்வத்தை கொடுத்திருக்கிறாரா, அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்திக் கொள். திடீரென்று நீ ஏழ்மையை அடைந்து விட்டால் அப்பொழுது நீ கை செய்தப்படுவாய். நாம் அதற்கு செய்யாமல் விட்டு விட்டோமே, இதற்கு செய்யாமல் விட்டு விட்டுமே என்கின்ற கை சேதம் உனக்கு ஏற்படும். அதனால் உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய அந்த செல்வத்தை நல்வழியில் பயன்படுத்திக் கொள். மேலும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவதாக சொன்னார்கள், வேலை பழுக்கள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஓய்வை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ஓய்வு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனால் நாம் ஓய்வு நேரத்தை கூட எதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சில நேரங்களில் ஓய்வை கொடுப்பான் உடல் ஆரோக்கியத்திற்காக. அதை கூட வீணான காரியங்களில் ஈடுபட்டு அந்த ஓய்வு நேரத்தையும் பாழ்படுத்தக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருப்பது வேதனையும் வேதனை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, கடைசியாக சொன்னார்கள், உனக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள். நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நாம் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமா? எத்தனையோ இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமிய பெரியவர்கள் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வேதனை! அல்லாஹ் கொடுத்த நியமத்து தானே ஒவ்வொன்றும். அல்லாஹ் கொடுத்த நியமத்து தானே. அந்த நியமத்தை குறித்து அல்லாஹ் கேட்பானே, அந்த அச்சம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம எத்தனை பேர் புகைப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? புகைப்பிடிப்பது என்பது உடல் நலத்திற்கு கேடு என்று நமக்கு தெரிந்தும் கூட, அது ஸ்லோ பாய்சன் என்று தெரிந்தும் கூட, அது தற்கொலைக்கு சமம் என்று தெரிந்தும் கூட
உடல் ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுகிறோமா இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்டால் அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இபாதத்துடைய விஷயங்களில் தொழுகையை குறித்து அல்லாஹ் முதலில் விசாரிப்பதை போல அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்களில் உங்களுக்கு கொடுத்த அந்த உடல் உறுப்புகளை பற்றி அல்லாஹ் மறுமையில் பேசுவார். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு கொடுத்திருந்தேன், எப்படி பயன்படுத்தினேன்? நல்லா தானே உன்னை படைச்சேன், ஏன் நீ நாசமாக்கி கொண்டாய்? அல்லாஹ் கேட்பான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கின்ற பொழுது அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்மைகளை சொல்லுவதற்கும் நன்மைகளை செய்வதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். சஹாபாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் வாழ்ந்த அந்த சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹ்வை அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையாவது சொல்லிவிட்டால் போதும், எதையாவது செய்து விட்டால் போதும், அதை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே எடுத்து நடக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள். நம்மகிட்ட இருக்குதா? நபிமார்கள், நல்லோர்கள், சலப்பு சாலிஹீன்கள், இவர்கள் எல்லோரும் தங்களுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைத்து விட்டால் நன்மைகளை சொல்லுவதற்கும் அதை செய்வதற்கும் தாமதப்படுத்த மாட்டாங்க. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே பளிச்சென்று சொல்லிவிடுவார்கள். தம்முடைய வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றுவார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனை பல வரலாறுகளை சொல்கிறார். அஹ்ஸனுல் கஸஸ் என்று சொல்லக்கூடிய அழகிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையிலே இருக்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு மனிதன் பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தி சிறைக்கு போய்விட்டால் அவன் எவ்வளவு கவலைக்கு ஆளாக்கப்படுவான், எத்தனை வேதனைகள் இருக்கும், எத்தனை சங்கடங்கள் இருக்கும். ஆனாலும் கூட சிறையில் இருக்கின்ற பொழுது கனவுக்காக விளக்கம் கேட்டு 2 மனிதர்கள் வருகிறார்கள். கனவுக்காக விளக்கம் கேட்டு 2 மனிதர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. யூசுப் நபி அந்த வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. கனவுக்கு விளக்கம் சொன்னதோடு மாத்திரமல்ல, கனவுக்கு விளக்கம் சொன்னதோடு மாத்திரமல்ல, அங்கே தௌஹீதை எடுத்து சொல்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறார்கள். எப்படி? அல்லாஹ் குர்ஆனில் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். யா சாஹிபஸ் சிஜ்ன் அர்பாபு முத்தஃபர்ரிகூன கைருன் அபில்லாஹில் வாஹிதுல் கஹார். சிறையில் இருக்கக்கூடிய என் 2 தோழர்களே, வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா, அல்லது யாவரையும் அடக்கி ஆகின்ற ஒருவரான அல்லாஹ் இருப்பது நல்லதா? ஒரு கடவுளா அல்லது பல கடவுளா என்கின்ற அந்த செய்தியை சிறையில் இருக்கின்ற பொழுது எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நான் வீணாக்கிவிடக் கூடாது என்று நினைத்து சிறையில் வேறொரு விஷயத்திற்காக வந்தவர்களிடத்தில் கூட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படித்தான் சகோதரர்களே. சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படித்தான். ஒரு நேரங்கள் சிறு நேரங்கள் கிடைத்தாலும் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள், மார்க்கத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவார்கள். அந்த நினைவூட்டல் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? 4 பேர்கள் சேர்ந்து விட்டால் மார்க்கத்தை பற்றி நாம் பேசுகிறோமா? இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோமா? ஆகிரத்தை பற்றி பேசுகிறோமா? அல்லது துன்யாவை பற்றி பேசுகிறோமா? 4 பேர்கள் சேர்ந்து விட்டால் எதை பற்றி பேசுகிறோம்? அங்கே இல்லாதவர்களை பற்றி தானே பேசுகிறோம். எங்கே அந்த சபையிலே யார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் நாம் பேசுகிறோமே தவிர நம்மை பற்றி நான் இப்படி நீங்கள் இப்படி நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற சிந்தனையில என்றைக்காவது அந்த 4 பேர்கள் கூடிவிட்டால் பேசுகிறோமா என்று சொன்னால் இல்ல. அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது,
அதான் சொல்லுவாங்க, நம்ம கண்ணுல மரம் வளர்ந்துட்டு இருக்கோம், அல்லது நம்முடைய முதுகுக்கு பின்னாலே ஏராளமான பாவ சுமைகளை சுமந்து கொண்டிருப்போம். அதை நாம திரும்பி பார்க்க மாட்டோம். என்ன செய்வோம்? அடுத்தவன் கண்ணுல சின்னதா தூசு வந்திருக்கும், அதை அப்படியே துருவி ஆராய்ந்து, பாத்தீங்களா அவர் அப்படி இவர் இப்படி என்று விமர்சனம் செய்வோம். இதுதானே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கங்களாக இருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய நிஅமத். அதை நாம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் பயன்படுத்தணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறியவர்கள் பெரியவர்கள் எந்தெந்த நேரங்களில் அவர்களுக்கு சொல்ல வேண்டுமோ அந்தந்த விஷயங்களை அவ்வப்பொழுது சொல்லி அவர்களை மார்க்கத்தின் வழிபடி நடத்தினார்கள். நாம என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைதானே அப்படி சில நேரங்கள்ல எதையுமே சொல்லாம விட்டுருவோம். சின்ன பிள்ளைக்கு என்னங்க மார்க் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, சின்ன குழந்தைகள் பிறந்து விட்டால் அவர்களுக்கு தங்க பசங்க பிறந்து விட்டால் அவர்கள் தங்க மோதிரத்தை அணிகிறது, தங்க செயினை போட்டு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா இல்லையா? ஏங்க அதெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டா உடனே பதில், சின்ன பசங்க தானே, இவங்களுக்கு ஹலால் ஹராம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு பசியில விளையாட்டுத்தனமாக ஜகாத்திற்காக வந்த பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டுறாரு. ரசூல் என்ன சொல்றாங்க? துப்புன்றாங்க. இது ஹராம், சிறுவர் தானே, சாப்பிட்டு போய்கொள்ளட்டுமே விட்டார்களா? சின்ன வயசுல போதிக்கணும், சிறுவர்களாக இருக்கின்றபடி அவர்களுக்கு சொல்லி தரணும். பெருசான பிறகு பார்த்துப்போம். அதுதான் இன்றைக்கு நம்முடைய நிலை. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சீரழிவதற்கு காரணம் பெற்றோர்களாகிய நாம தான். சின்ன வயசிலே அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லி தராததின் விளைவு பெரியவர்களாகிய பின்பு வழி தவறி போகின்ற பொழுது அடித்துக் கொள்கிறோம். மார்பிலும் கன்னங்களிலும் அடித்துக் கொண்டு என் பிள்ளை இப்படி போய்விட்டானே, என் பிள்ளை இப்படி போய்விட்டானே என்று கதறுகிறோம். ஆனால் மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டிய நேரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி. அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய மடியில் தவழ்ந்த அந்த பிள்ளை, உம்மு ஸலமாவுடைய மகன் ரசூலுல்லாஹுடைய பொறுப்புல வளர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்து அவருக்கு சாப்பிடக்கூடிய சிறுவர், சின்ன பிள்ளை சாப்பிடக்கூடிய அந்த ஒரு தருணம், குழந்தைங்க எப்படி சாப்பிடணும் நமக்கு தெரியும். நம்ம பக்கத்துல உட்கார்ந்து வச்சா, உட்கார்ந்து சாப்பாடு போட்டா அந்த பிள்ளைங்க எப்படி சாப்பிடும் என்பது நமக்கு தெரியும். என்ன சாப்பிடும்? வலகையால சாப்பிடும், இடதுகையால சாப்பிடும், அங்கிருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடும், இங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடும், அப்படி எப்படி உழைப்பு கண்ணாமலாம் சாப்பிடுவாங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்துட்டு நாம் சிரித்துக் கொள்வோம், சின்ன பிள்ளை தானே, விளையாட்டு தானே அப்படின்னு. ஆனாலும் ரசூலுல்லாஹ் அப்படிலாம் விடல. சின்ன பிள்ளை தானே, எப்படியாவது சாப்பிட்டு போட்டுமே அப்படி விடல. பதிய வேண்டிய நேரத்தில் பதிய வைக்கணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் 3 ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. அங்க உட்கார்ந்து யா குலாம் அழகா வைக்கிறாங்க. யா குலாம், ஓ மகனே, சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லுமான்றாங்க. பிஸ்மில்லா சொல்லுமான்றாங்க. ஒக்குல் பி யமீனிக், உனது வலது கரத்தினால் சாப்பிடு, அந்த கை யூஸ் பண்ணாத, இடது கை யூஸ் பண்ணாத. ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. சின்ன குழந்தை. ஒக்குல் மிம்மா யலிக், உனக்கு அருகாமையில் இருப்பதை சாப்பிடு. இந்த 3 ஒழுக்கத்தை சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது சொன்னாங்க. அதை அவர் அப்படியே அவருடைய மனசுல பசுமரச்சாணியை போல அப்படியே பதித்தது. பிற்காலத்தில் அவர் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதிலிருந்து நான் இந்த வழிமுறையின் பிரகாரம் தான் சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார் சொன்னார். அதுதான் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் தவறு என்று சொன்னால் அது சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, நாம என்ன நினைப்போம்? சின்ன பிள்ளைக்கு என்னங்க போய் சொல்றது அப்படின்னு விட்டுருவோம்.
அப்புறம் ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அவன் வளர்ந்துட்டானே, அவன்கிட்ட போய் என்னத்த சொல்றது? இப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது சொல்றது இல்ல, ஓரளவுக்கு தோளுக்கு மேல் வளர்ந்த பிறகும் அவன் பெரிய பிள்ளை ஆயிட்டான், அவன்கிட்ட போய் என்னத்த பேசுறது? எதிர்த்து 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 பேசுவான. அப்ப எப்ப சொல்றது? எப்ப சொல்வது? நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வார்த்தெடுப்பது? அல்லாஹ் கொடுக்கலையா? சந்தர்ப்பத்தை கொடுக்கலையா? எல்லா நேரத்திலும் கொடுத்திருக்கிறானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க முழுக்க சிந்திச்சு பாருங்கள் சகோதரர்களே. நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சொல்வதற்கான வாய்ப்புகளும் நேரங்களும் ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கிற காரணத்தால் சில விஷயங்களை மட்டும்தான் உங்களை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அப்ப அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தருவான். அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். பிறகு கை செய்தப்பட்டு பயனில்லை, பிறகு கை செய்தப்பட்டு பயனில்லை. எனவேதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நல்ல முறையில் பயன்படுத்துங்க. ஹிஜ்ரி பிறந்துருச்சு, இனி வரக்கூடிய காலகட்டங்களிலாவது இன்ஷா அல்லாஹ் நான் நல்ல முறையில் எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக் கொள்வேன் என்கின்ற அந்த உறுதியை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவிலே மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மான் அத்தகைய நற்பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தது புரிவாராக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நல்லவர்கள் செய்து நன்மையை அடைந்து கொள்வதற்காக நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறார். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது. தம்முடைய நேரங்களையும் காலங்களையும் பாழ்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்து எத்தனையோ சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். அது நம்முடைய நினைவில் என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, முக்கியமான ஒரு சஹாபி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பல உரைகளிலே நீங்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவருடைய வரலாறுகளை கொஞ்சம் நீங்கள் சற்று அமர்ந்து சிந்தித்து பாருங்கள். 30 வயசுல இஸ்லாத்தை தழுவுறாரு. நாம என்ன பரம்பரை முஸ்லிம்? பரம்பரை முஸ்லிம் அல்ல அவரு. இஸ்லாத்தை அப்பொழுதுதான் தழுவுகிறார். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் தான் இஸ்லாத்தில் இருக்கிறார். 7வது வருடம், 37வது வருடத்தில் அவருக்கு மரணம் வந்து விடுகிறது. இந்த நேரத்தில் அவர் இந்த 7 வருஷத்துக்குள்ள பல செய்திகள், பல விஷயங்களை அவர் செய்திருக்கிறார். பத்ர் யுத்தத்தில் கலந்திருக்கிறார், உஹத் யுத்தத்தில் கலந்திருக்கிறார். அதர் யுத்தத்தில் கலந்து அதன் மூலமாக ஒரு காயம் ஏற்பட்டு, கையில் காயம் ஏற்பட்டு கடுமையான கை சேதமடைந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதன் மூலமாகவே அவர் மரணத்தை அடைகிறார், ஷஹீதாகி விடுகிறார். இந்த நேரத்தில் ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த செய்தியோடு வராங்க. இன்றைக்கு இரவு ஒரு ஆட்டு இடையர் மரணத்தை எழுதிவிட்டார். அதன் மூலமாக விண்ணில் உள்ளவர்களும் மண்ணில் உள்ளவர்களும் மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, இஹ்தஸல் அர்ஷு லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத், இஹ்தஸல் அர்ஷு லிமௌத்தி ஸஅத் இப்னு முஆத். ஸஅத் இப்னு முஆதுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வின் அர்ஷ் குலுங்கியது, அல்லாஹ்வின் அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹ் அக்பர். யார்?
30 வயசில் இஸ்ராஜி தலைவி 37வது வருடத்தில் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாரே, மரணத்தை அடைந்தாரே. அந்த சஹாபியுடைய மரண செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அரிஷே குலுங்குகிறது, அல்லாஹ்வுடைய அரிஷே நடுங்குகிறது என்று சொன்னால் எவ்வளவு பேரிழப்பு, எவ்வளவு பேரிழப்பு! எத்தகைய சிறப்பை அவர் பெற்றிருந்தால் இந்த நிகழ்வு நடந்திருக்கும். யோசித்து பாருங்கள். அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இஸ்லாத்தில் வந்ததற்கு பிறகு அல்லாஹ் எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்திருக்கிறான், அந்த ஞாபகத்தை நான் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து பல வகைகளிலும் இஸ்லாத்திற்காக தன்னை தியாகம் செய்தார். அதன் விளைவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அரிஷ் குலுங்கியது மாத்திரமல்ல, அரிஷ் குலுங்கியது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜனாசாவை சுமப்பதற்காக 70,000 மலக்குமார்கள் இறங்கி வந்தார்கள். கபரிலே அவரை அடக்கம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சுப்ஹானல்லாஹ் 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 என்கின்ற வார்த்தையை எழுப்புகிறார்கள். சஹாபாக்கள் என்றும் அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டதில்லை. சற்று நேரத்தில் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எதற்கு சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க, எதுக்கு அல்லாஹு அக்பர் சொன்னீங்க? அப்பொழுது சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதை நான் கபரில் வைக்கின்ற பொழுது அந்த கபர் நெருக்கியது. அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எதற்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் தெரியுமா? எதற்கு நான் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் தெரியுமா? சஅத் இப்னு முஆதிய மரண செய்தியை கேட்டு 70,000 மலக்குகள் இறங்கி வந்தார்கள். அவருடைய ஜனாசாவை சுமந்து சென்றார்கள். அல்லாஹ்வுடைய அரிஷ் இறங்கியது அவரின் மேலே. கபரில் வைக்கின்ற பொழுது கபர் நெருக்கியது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் எழுப்புகிறார்கள். உடனே மீண்டும் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். எதற்கு நான் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னேன் என்று சொன்னார், அந்த கபர் விலகிவிட்டது, அவரை நெருக்குவதிலிருந்து அது விலகிவிட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கபரை பற்றி கொஞ்சம் சிந்தனை இருந்தால் நாம் இந்த உலகத்தில், அது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபருடைய நெருக்கத்தில் இருந்து ஒருவர் விடுபட்டு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த சஅத் இப்னு முஆத் தான் என்று சொன்னாங்க. சஅத் இப்னு முஆத் தான் சொன்னாங்க. அவரையும் கூட அந்த சிறிது நேரத்தில் நெருக்கி இருக்கிறது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாய்ப்புகளை, சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளாம் ஒவ்வொரு ஜும்மாவுடைய உரையிலும் பல்வேறு பிரச்சனைகளை சொல்லி இன்றைய ஜும்மாவுடைய வசூல் இதற்காக எடுக்கப்படுகிறது, அதற்காக எடுக்கப்படுகிறது சொல்லுவோம். அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு சில கஷ்டங்கள் கிடைக்கும். என்னடா இது, எப்போ போனாலும் தக்குவா பள்ளி இல்ல, எந்த ஜாக்கு பள்ளிக்கு போனாலும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது வசூல் இல்லாத நேரமே கிடையாது இல்லையா? அது ரமலானுடைய காலகட்டங்கள்லாம் 5 நேரமும் வசூல். ஆனாலும் மாஷா அல்லாஹ் வாரி வாரி வழங்குகிறீர்கள். அல்லாஹ்வுடைய திருப்பத்திற்காக வழங்கணும், கொடுக்கணும். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வாய்ப்பு. அல்லாஹ் இந்த உலகத்திலே நீங்கள் உங்களுடைய உயிர் போகின்ற வரை அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு வச்சுங்க, இந்த வாய்ப்பை நீங்கள் கேட்பீர்கள். எதுக்கு? மார்க்கத்திற்காக உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதெல்லாம் ஏதாவது நீங்கள் சங்கடப்பட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக மரண நேரத்தில் அந்த வாய்ப்பை கேட்டு கதறுவீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். வேற யாரும் சொல்ல, படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எப்படி பேசுகிறான்? சூரத்துல் முனாஃபிகுன் அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாகும் மின் கப்ல் ஐயத்திய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் பேசுகிறான் பாருங்கள். மரணம் வந்துவிட்டால், மலக்குல் மௌத் வந்துவிட்டால், மலக்குல் மௌத் புடைச்சூழ மாணவர்கள் புடைச்சூழ உங்களுடைய உயிரை எடுப்பதற்காக உங்கள் தலைமாட்டுக்கு அருகாமையில் அமர்ந்து விட்டால் அந்த நேரத்தில்
சந்தர்ப்பம் கேட்பீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல், மார்க்கத்திற்காக எதையும் கொடுக்காமல் நீங்கள் சேமித்து வைத்து அந்த பொருளாதாரம் அங்கே இருக்கும். உங்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் அமர்ந்திருப்பார். உங்களுடைய உயிரை பிடுங்குவதற்காக மலக்குல் மௌத் மலக்குமார்கள் புடைச்சூழ அமர்ந்திருப்பார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கதறுவோம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார், ஃபயகூல ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம். ரப்பி லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம். யா அல்லாஹ், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. எப்போ? சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. 80 வருடங்கள் என்ன, 90 வருடங்கள் என்ன, ஏன் 100 வருடங்கள் கொடுத்தாச்சு. 100வது வயசுல அவருடைய உயிரை பிடுங்குகின்ற பொழுது, மலக்குல் மௌத் அமர்ந்துகின்ற பொழுது, அப்பொழுது கையெழுந்துவாராம், ஃபயகூல ரப்பி லவ்லா அஹ்ரதனி இலா அஜலின் கரீம். கொஞ்சம் அவகாசம். எதுக்கு அவகாசம்? வேற என்ன அமல் செய்வதற்கு அவகாசம்? அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு அமலை சொல்லி காட்டுகிறார். யா அல்லாஹ், நான் சதகா செய்து விட்டு வந்துவிடுகிறேன். சதகா செய்து விட்டு வந்துகிறேன். இதோ உலகத்தில் ஓடி ஓடி சேர்த்து வைத்து சேமிப்புகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போறேனே, இந்த நேரத்துல சதகா செஞ்சுறதே வாக்குமின சாலிஹீன், சாலிஹீன்களான நல்லடியார்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டு வந்து விடுகிறேனே. யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசத்தை கொடு என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுப்பானா? கொடுத்திருக்கிறானா? யாருக்கும் கொடுக்கலையே. அல்லாஹ் சொல்றான், ஃபைதா ஜாஅ அஜலுஹும், ஃபைதா ஜாஅ அஜலுஹும், அவருடைய தவறை வந்து விட்டால், லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் சொல்றான், அவருடைய தவறை வந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது. கணக்கச்சிதமாக அவருடைய உயிரை மலக்குல் மௌத் எடுத்து விடுவார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவ்வளவுதான். அதற்கு பின்னால் நீங்கள் சேமித்து வைத்த எந்த பொருளாதாரமும் பயன் இல்லாமல் போயிடும், உங்களுடைய வாரிசுதாரருக்கு சென்றுவிடும். அதனால்தான் அல்லாஹ் நமக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்றுக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக முக்கியமாக நம்முடைய ஜமியாவின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு நிறுவனங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது புறநகர் மாவட்டத்தில் ஒரு மதரசா, ஒரு கல்லூரி, பெண்களுக்கான ஒரு கல்லூரி ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட 4 வருடங்களாக 4வது வருடத்தில் அடியெடுத்து வைத்து மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு 40 பெண் பிள்ளைகள் மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்தில் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்னூரா மகளிர் இஸ்லாமிய கல்லூரி குறிச்சி பிரிவு மஸ்ஜிது சாரிகளுடைய மேல்தளத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுக்கு பல பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் பெரிதல்ல. நமக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்வதற்காக வாரி வழங்கக்கூடிய வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இதை நாம் ரன் பண்ணிடலாம் என்ற ஒரு வேகத்தோடு அதை துவங்கி மாஷா அல்லாஹ் நன்றான முறையில் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் அதனுடைய பொருளாதாரம் மிக சிக்கலாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஜும்மாவிலே இன்ஷா அல்லாஹ் அந்த கல்லூரிக்காக வசூல் எடுக்கப்படுகிறது. வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் தாராளமாக விஷயங்க. கிட்டத்தட்ட இந்த மதரசாவில் இன்றைக்கு மட்டும், அதாவது இன்றைய ஆண்டு மட்டும் புத்தகங்கள் வாங்குவதற்காக, பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் கொடுப்பதற்காக கிதாபுகளுடைய செலவு மட்டும் 55,000 ஆகியிருக்கிறது. அது போல அவர்களுக்கான அந்த சலஃபி மக்கனா போன்றவைகள் எல்லாம் ஒரு 15,000, கிட்டத்தட்ட ஒரு 25,000 தேவைப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் பொருளாதார வசதி உடைத்தவர்கள் நிர்வாகத்தையோ அல்லது நம்மையோ அணுகி அந்த பொருளாதாரத்தை இங்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொண்டேன் சொன்னால் அது சதகத்துல் ஜாரியாவாக மாறும். அவர்கள் படிக்க படிக்க அதனுடைய நன்மைகளும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நாம் மரணத்திற்கு பிறகும் நம்முடைய கபருக்கு அது வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்கொடைகளை இன்ஷா அல்லாஹ் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ எதை சொல்லுமோ அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் மாற்றம் புரிவானாக. வலது கொள்வாக வலது கொள்வாக அக்பர் அல்லாஹ் யஅலம் மா யஸ்னஊன்.